இந்த சகுன் இத பிடிச்சுக்க. இவையே இன்னும் உள்ள வரல. லக்ஷ்மி, ஷகுன் இந்த இதையும் வாங்கிக்க. அட, காய்கறி வாங்க போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐம் சாரி, பேட் ஜோக். அட இல்லம்மா, சில சமயங்கள்ல பேட் ஜோக் சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் முகத்துல சிரிப்பு வரும். ஏன்னா வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது என் மூட் அப்செட் ஆயிடுச்சு. வணக்கங்க. உட்காருமா. ஏன், என்னாச்சு? தயவு செஞ்சு எதையும் என்ன கேட்காத பிரக்யா. எல்லாமே பிரச்சனையா இருந்தது. முதல்ல தப்பான இடத்துக்கு போயிட்டேன், அப்புறம் சரியான இடத்துக்கு வந்தேன். ஒரு ஆள் கூட வாக்குவாதம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அந்த இடத்துக்கு லட்சுமி வந்தா. அவதான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணா. அப்பதான் மறுபடியும் லைஃப் எனக்கு ட்ராக்ல வந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த காய்கறிக்காரன் லேசான ஒரு கவர்ல எல்லா காய்கறியும் போட்டுட்டான். அந்த கவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மொத்தமா பிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நடு ரோட்ல காய்கறி எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் செதறி ஓடுச்சு. எனக்கு அப்பன்னு பார்த்து என் மூளையை வேலை செய்யல. நல்ல வேலை அப்பதான் நான் லக்ஷ்மிய பார்த்தேன். நான் அவளை உதவிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவ எனக்கு உதவி செய்ய வந்துட்டா. வீட்டு வரைக்கும் வந்துட்டா. உள்ள கூப்பிடாம அவளை அனுப்ப முடியாது இல்லையா? கண்டிப்பா இல்ல. இவளை கூட்டிட்டு வந்து நீங்க நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உன்னை பார்த்ததும் அதே சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட அம்மாவும் இதே தான் சொல்லுவாங்க. ஆனா சில சமயம் எனக்கு குறையும் சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக நீ இந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றேங்குவாங்க. நானும் இதே கேள்வியை தான் கேக்குறேன். சரி, கேள்வி எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு சந்தோஷம் எப்படி கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ரோட் கிராஸ் பண்றதுக்கு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து கொடுத்தாலும் சரி. அதே மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் யாரும் இல்லாம தனியா வாழ்ந்துட முடியாது. என்னோட ஆசை என்னன்னா, யாருக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அங்க லக்ஷ்மி இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டி, என் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த ஆசீர்வாதத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த ஆசீர்வாதம் கடவுள் கிட்ட இருந்தே உனக்கு கிடைச்சிருக்கு. ஐ கேன் see it in your eyes. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன் கண்கள்ல ஒரு ஒளி தெரியுது. அதுலயே தெரியுது நீ மத்தவங்களுக்கெல்லாம் அவ்வளவு உதவி பண்ணுவேன்னு. நீ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் உன் கண்ணுல இந்த ஒளி இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் அம்மாவும் என் கண்ணுல இந்த மாதிரி தான் ஒளி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 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 ஒண்ணும் இல்ல. அந்த ஒளியை இந்த உலகம் ரொம்ப நேரத்துக்கு ஒளிர விடல. ஓகே, நான் கண்டிப்பா கடவுள் கிட்ட வேண்டிப்பேன். உன் கண்ணுல இருக்கிற இந்த ஒளி எப்பவுமே ஒளிரணும். அப்புறம் நீயும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் அப்படிதான் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுப்பா. நீ வேணா பாரு, எந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி போறியோ அந்த வீடு அப்படியே சொர்க்கமா மாறிடும். ஆண்டி, நான் பண்ண இந்த சின்ன உதவிக்காக நீங்க என்ன ரொம்ப ஆசீர்வாதம் பண்றீங்க. இல்ல இல்ல, அட நாம டீ குடிக்கவே மறந்துட்டோமே. இந்தா வாங்கிக்க. பெரியவங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாண ஆசீர்வாதம் பண்ணுவாங்கம்மா. கல்யாணம்னு தான் ஞாபகம் வருது. பிரக்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த மிஸ்டர் பல்லா? அவரு தன்னோட பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. உனக்கு ஓகேன்னு சொல்லு, அவரோட பையனை பேசி முடிக்கவா? அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. இல்ல, தேங்க்யூ ஆண்டி. ஆனா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். இது ஒரு ஃபார்மல் இன்வைட்டா வச்சுக்கோங்க. ஆனா நான் கண்டிப்பா இன்விடேஷன் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? உன்னோட கல்யாணத்துக்கு கார்டே இல்லைன்னா கூட நான் வருவேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நானே என்னை சந்திச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியா தானே கிடைக்கும். அப்புறம் நான் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப அன்பா பாத்துக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா அவங்க பாத்துப்பாங்க. ஏன்னா ஒரு பாக்கியலட்சுமி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறா. ஆனா நீ என்னைக்கும் மாறாத, இப்படியே இரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இரு. இந்த உலகத்துக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப முக்கியம். ஆனா எந்த காலத்திலயும் இந்த உலகம் மாறாது. இப்பத்துல இருந்தே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆகிட்ட. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. தேங்க்யூ. உங்க ஃபேமிலியில என்ன மெம்பரா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி. நான் இப்ப கிளம்புறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா நிச்சயமா. போயிட்டு வரேன். சரிம்மா, சந்தோஷமா இருக்கணும். சரி. பத்திரமா போயிட்டு வா. எங்களோட ரெசார்ட் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனவங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க இந்த பேக்கேஜை மான்சன் லவ்னு ப்ரோமோட் பண்றோம். ஏன்னா இந்த ரெசார்ட்ல டியூரிங் மான்சன் டயத்துல ரொம்பவே ரொமான்டிக்கான ஆம்பியன்ஸ் இருக்கும்.
நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? திரும்பவும் அவரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ஆபீஸ்ல கூட. எனக்கு அவரை டச் பண்ண மாதிரியே இருக்கே. எனக்கு ஏன் பிரக்யா என்னை டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது? ஆமா, என்னால உணர முடியுது. கண்டிப்பா இது அவரோட கைதான். இது பிரக்யாவோட டச் தான். அவளை டச் பண்ணும்போது ஏற்படுற சென்சேஷன் இருக்கு, அது வேற யாரை தொட்டாலும் ஏற்படாது. ஆனா அவர் எப்படிங்க? நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? பிரக்யா எதுக்கு இங்கெல்லாம் வரப்போறா? நான் கொஞ்சம் ஓவராவே யோசிக்கிறேன். அவர் இங்க கிடையாது. அவர் அப்படி இங்க இல்லைன்னா அவர் தொட்ட மாதிரியான உணர்வு எனக்கு ஏன் ஏற்படுது? பல்லவி அக்கா, என்ன ஆச்சு? நீங்க ஏன் அப்படியே நிக்கிறீங்க? இங்க பாருமா, பல்லவி ஏன் நிக்கிறான்னா, இவங்க 2 பேருக்கும் தான் ஆரத்தி எடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா இந்த வீட்டோட பெரியவன் நான் தானே, அதனாலதான். குடி என்கிட்ட. எப்போ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்லமா? இந்த கலசத்தை உன்னோட வலது காலால தள்ளி விட்டுட்டு உன் காலை அதுக்கப்புறம் குங்குமத்துல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வாமா. நீ உள்ள நடந்து வரும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே இந்த மகாலட்சுமியே வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும்.
தேஜு அம்மா உள்ள போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா சரிம்மா. பகலை திற உள்ள வாமா. இப்ப இந்த வீட்டுக்கு 2 மருமக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த அந்த 2 மருமக, அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த 2 மருமக. நான் உங்ககிட்ட கேட்டது ஒண்ணு கேட்கலையா? நீ இது நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்ற? நீ தானே அன்னைக்கு வந்து உன்னை அடிச்சது நான் தான். We will continue the meeting later. Yeah, I will call you, please. இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அடிக்க தைரியம் இருக்கும் போது எனக்கு பேச தைரியம் இருக்காதா?
அடி வாங்கினதுக்கு அப்புறம் உன் மூளை வேலை செய்யலையா? உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தான். என் வாயை விட என் கை கால் ஓவர்னு உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டேன். போலீஸ் கிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன்னு வை, உன் நிலைமையே வேற மாதிரி. தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணு. போலீஸை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? எனக்கு தெரியும் உன்னால போலீஸை கூப்பிட முடியாதுன்னு. அப்படி நீ போலீஸை கூப்பிட்டு நான் ஏன் உன்னை அடிச்சேன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கும் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். I don't think நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. I don't think. I know I can talk to you like this and anyhow. 4-5 இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கிட்டு என்கிட்டயே உன்னுடைய ஆட்டிடியூட காட்டுறியா? எல்லா பாஷையிலும் என்னால ஆட்டிடியூட் காட்ட முடியும். ஏன்னா நிறைய ஆட்டிடியூடோட தான் பிறந்தவன் நான். நீ எப்படி இங்க உள்ள வந்த? கெட் அவுட். உன்ன மாதிரி அழுக்கா இருக்கிற ஆளுங்க சர்வ் பண்ண தண்ணி எனக்கு வேண்டாம். வார்த்தையை அளந்து பேசு. இப்போ உனக்கு குடுக்க தண்ணி கொடுத்தேன் பாரு, அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை பண்ணிடுவேன். கௌதம் ப்ளீஸ் ப்ளீஸ். What is this, Pragya? This is enough. Let me handle. தண்ணியை தட்டி விட்டுட்டேன். நீ எதுக்கு தானே வந்த? You want to create a mess here. நான் தண்ணியை கொட்டினா மூளையோட சேர்த்து உன் கண்ணும் போச்சா என்ன? நான் இல்ல, நீ தான் தண்ணியை கொட்டின. நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. நான் உன்னை இரிட்டேட் பண்ணனா? உனக்கு தெரியலையா? உன் கைப்பட்டு தான் தண்ணி கொட்டுச்சு. It's all right. It's all right. இல்ல இட்ஸ் நாட் ஆல் ரைட். உனக்கு இது புரிய மாட்டேங்குது. பொய்யான குற்றத்தை சுமக்கிறது தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? நீ வேணும்னே என்ன வேணும்னே? என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ இவகிட்ட சொன்ன என்னால சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னு. ஹேண்டில் பண்றது சொல்லி மிஸ் ஹேண்டில் பண்ணிட்ட. கிளாஸ் மேல கைப்பட்டுச்சு, தண்ணி கொட்டிடுச்சு. இதை விட உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஃபார்ம் ஹவுஸ்லயும் இதே தானே நீ பண்ண. நீ உன் தப்ப ஒத்துக்கல, நீ பாட்டு பேசிக்கிட்டே போன. சிம்பிள். நான் அங்க நடந்ததை பத்தி பேசல, நான் இங்க நடக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க பேசுனது கரெக்ட் தானே? உன் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த 30 வருஷம் பழமையான சரக்கு நான் குடிச்சேன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த சரக்கு எடுத்து குடிச்சேன். உண்மையாவே நல்லா இருந்தது. அதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவு காஸ்ட்லியான பாட்டில் நீ தான் திருடியா? நான் ஒன்னும் திருடல, நான் அதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு எப்படி ஒன்னாகும்? நான் திருடி இருந்தா இப்போ உங்ககிட்ட சொல்லுவேனா? நான் எடுத்துட்டு போனேன். கன்ஃபெஷன் பண்ணதுனால திருட்டுக்கு பேர் மாறிடுமா என்ன? மறைக்கிறதுனால உன் கிரைம் மறைஞ்சிருமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட் both of you. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனர் என்ன பாடி கார்டாவும் டிரைவராவும் கிளீனராவும் அப்புறம் வாட்டர் குடுக்கற பாயாவும் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. நான் யாரையும் இங்க வேலைக்கு வைக்கல, கண்டிப்பா உங்களை வேலைக்கு வைக்கல. நீயே வைக்கணும். ஏன்னா இவங்க தான் கம்பெனியோட ஓனர். இவ கம்பெனியோட ஓனர் தான். ஆனா என்னோட ஓனர் வந்து அவரு. நான் தான் இவனை பத்தி சொன்னல. இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? பிரக்யா கிட்ட நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? Please keep quiet, Gautam. Please. அவ எப்படி உன்கிட்ட இப்படி பேசலாம்? I know him. எனக்கு இவரை தெரியும். இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். So please let me do this. Please என்னோட கேபினுக்கு வாங்க. என்ன கூப்பிடுறா கேபினுக்கு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உனக்கு எந்த பாஷையில புரிய வைக்கிறது? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னல. எனக்கு உண்மையாவே தெரியாது. அதாவது நீ இந்த கம்பெனியோட ஓனர்னு என்கிட்ட வேற யாரோ ஓனர்னு சொன்னாங்க. அந்த ஓனர் இருந்தாரு. இப்ப நான் தான் ஓனர். வாழ்த்துக்கள். இன்னொரு கம்பெனி என்ன ஓனர். கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக நான் உங்களை இப்ப கூப்பிடல. அப்புறம் நான் என்ன சொல்றதுக்காக கூப்பிட்டேன்னா, I haven't hired you. நான் உங்களை ஹையர் பண்ணல. நீ என்ன ஹையர் பண்ணலதா? உன்னோட இந்த ஐசிஸ் கம்பெனி ஐஎஸ்எஸ் கம்பெனியோட மேனேஜர் இருக்காரே நிஹால் சார் தான் என்ன அப்பாயின்ட்மெண்ட் பண்ணது. புரியுதா? நிஹால் கௌதமோட மேனேஜர். கௌதமோட மேனேஜரா நிஹால்? அதனால என்ன? மேனேஜர்னா மேனேஜர் தானே. அவருக்கு அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல. அதாவது யாரு வேலைக்கு வைக்கணும் வைக்க கூடாதுன்னு. அதான் என்ன வேலைக்கு வச்சிட்டாரு. அப்படின்னா நீங்க எனக்கு பாடி கார்டாவும் ஆபீஸ் பாயாவும் டிரைவராவும் இருக்க போறீங்களா? எனக்கு இந்த வேலை பார்க்கலாம் இஷ்டம் இல்ல. சுஷ்மா ஆண்டி வந்தாங்க இல்லையா போலீஸ் கூட்டிக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு சொல்லி இருப்பாங்களே. ஆனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைச்சிருச்சு. ஓ, அவங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது? கராஜோட ஓனர் கொடுத்தாரு. வேற எப்படி? அதுக்கப்புறம் என்ன? பாரா சூப்பர் சுஷ்மா ஆண்டி. கிளைமேக்ஸ பத்தி சொல்லாமே இது என்கிட்ட சொல்லிட்டாங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். கராஜோட மேனேஜர் என்னவோ பணம் கொடுத்துட்டாரு. அந்த பணத்தை என்கிட்ட வாங்குவாரு, அதுவும் வித் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான காரணம் தான் இந்த வேலை. கன்ஃபியூஸ் ஆகுறல நீ? சரி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அந்த கராஜோட ஓனர் கம் மேனேஜர் யார வேணாலும் இருக்கட்டும்.
அவ அண்ணனை கூட்டிக்கிட்டு காலையில என் வீட்டுக்கு வந்தாரு. அவ அண்ணன் யார் தெரியுமா? இந்த ஐசிஸ் கம்பெனியோட மேனேஜர். ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எஸ் கம்பெனியோட மேனேஜர் நிஹால். ஓகே, இவன் என் வேலைக்கு கரெக்டா இருப்பான். வாழ்த்துக்கள். அட, உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, எனக்கு என் பணமும் கிடைச்சிருச்சு. இவர் என்னோட அண்ணன், இவரோட கம்பெனில நீ வேலை செய். அப்பதான் உன்னால சில மாசங்களையே என்னோட பணத்தை திருப்பி தர முடியும். ஐஎஸ்எஸ் கம்பெனியோட இந்த மேனேஜர் நிஹால் இருக்காருல்ல, அவர்தான் இந்த வேலைக்கு வச்சாரு. அப்பதான் நான் பணம் சம்பாதிச்சு அவ அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கும், கௌதம் கூட போய் சண்டை போடுறதுக்கும், உன்கிட்ட வந்து கேபின்ல பேசுறதுக்கும், உன்னை டிகேட் பண்றதுக்கும், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சுஷ்மா ஆண்டி தான். ஹலோ, கம் டு தி கேபின். ஓகே மேம். நான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவனை கேக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என் பக்கத்துல இருக்க கூடாது. நீங்க இருந்தா நீ டென்ஷன் ஆயிடுவ, அப்படிதானே? அன்செட்டில்ட் ஆயிடுவல்ல? ராங். அவன் உனக்கு எதுவும் இல்லைன்னா அவனால நீ எதுக்கு அஃபெக்ட் ஆகுற? ஏன் அவர் தொட்டா உனக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதா? உன்னோட கோவம் இருக்குல்ல, காத்துல கரையுது, இருந்தாலும் கோவப்படுற மாதிரி நடிக்கிற. எனக்கு அவர் மேல ரொம்ப வெறுப்பா இருக்கு. கண்டிப்பா இருப்பேன். ஆனா அவர் நேர்ல வந்த உடனே அந்த வெறுப்பெல்லாம் கரைஞ்சே போயிடுதே.